ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு தெரியலையா? ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ரெட் அவல் எடுத்து அதை 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. அப்புறம் அந்த அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அதை ஊற விடுங்க. அது ஊற நேரத்தில் கொஞ்சம் புதினாவையும் கொத்தமல்லியும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியனை எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவல்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் வடிகட்டி எடுத்துட்டு இப்போ கையாலேயே அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்ச அவல் கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கட் பண்ணி வச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் சேர்க்கலை. ரெட் அவல் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண உதவுது. இதில் விட்டமின் பி, கால்சியம், அயன் இருக்குது. இது ஒரு லோ கேலரி மீல். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண உதவுது. இது ஒரு எக்ஸலண்ட் ப்ரோபயோட்டிக். ரெட் பிளட் செல்ஸ் அதிகரிக்க இது ரொம்ப உதவுது. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் ஃபேட் இல்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஆட்டின் ஷேப்புக்கு நான் தட்டிக்கிறேன். வடைனா ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும்னு இல்லை. தட்டி வச்சு எல்லாத்தையும் ஒரு கடாயில எண்ணெயை காய வச்சு அதுல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட மைனீஸும் சாஸும் வச்சு கொடுத்தா உங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, சைட் டிஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? மிக்சட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக க்ரன்ச்சியாக சாப்பிட ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதையே எண்ணெயில் கிள்ளி போட்டு பக்கோடாவாக சுட்டு எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. பிளைன் குருமாவில் இந்த பக்கோடாவை போட்டு பக்கோடா குருமாவாகவும் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.